அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தினம் ஒவ்வொரு ராசிக்கு போகிறார் இல்லையா? இப்போ உங்கள் ராசிக்கு டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது தனுசு ராசிக்கு அவர் சுக்கிர பயிற்சி ஆறுது. இது உங்களுக்கு எந்த விதமான விருச்சிக ராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக 2ஆம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானம், பணபரம், குடும்பஸ்தானம், பேச்சு, உங்களுடைய மதிப்பு, உணவு ஹேபிட் இருக்கு இல்லையா, உணவு பழக்கங்கள், உங்களுடைய சேவிங்ஸு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமா 2வது இடம் இருக்குது. ஸோ அந்த 2வது வீட்டுக்கு சுக்கிரன் போகிறதுனால டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 24 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இதில் ஜென்ரலாக எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஜென்ரலாக பார்த்தோம்னா, பொதுவாக சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்தாருன்னா பணவரவு அதிகரிக்கும், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுடைய குரல் நல்ல இனிமையாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் எதுலையானும் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும், குடும்பத்தோட எங்கேயான மகிழ்ச்சியாக நீங்கள் டூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல சாப்பாடு வீட்டில் நல்லா சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிட்றது, இல்லாட்டினா நீங்கள் வெளியில் போயாச்சும் ஹோட்டலில் நம்ம குடும்பத்தோடு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது நடக்கும். இப்போ நம்ம சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதில் நன்மைகள், இதெல்லாம் நன்மைகள் வச்சுக்கோங்க. இதில் என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அடுத்து பார்க்க போகிறோம். என்னென்னா ஓவர் எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம வெளில போய் சாப்பிட்றோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். அதாவது அது தேவையில்லாத அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி ஸ்வீட் நிறையா சாப்பிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி 4 பேர் சேர்ந்தாலே நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை ஆயிடுது இல்லையா? அதனால் ஆர்கியூமெண்ட்ஸ், அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற போது உங்களுக்கு தொழில் அதில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தொழிலில் உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், உங்களுடைய சேலரி அதிகமாகலாம். உங்களை மேலே உள்ளவங்க அதிகாரிகள் உங்களை பற்றி, உங்களுடைய திறமைகள் அதை பற்றி புகழ்ந்து பேசலாம். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். நல்லா இந்த காலகட்டத்தில் நல்லா சிரிக்க, மற்றவங்களை மற்றவங்களை கவர்ற விதமாக நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பொதுவாக நீங்கள் டீச்சிங்லையோ இல்லை ஒரு பேச்சாளராகவோ இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா, வாய்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி வேலைகள், பாடுறவங்க, யூடியூப்பு, இது மாதிரி பேச்சு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் கேஷியராக இருக்கீங்க, இல்லை ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை கூட்டாளிகளோடு சேர்ந்து நீங்கள் கூட்டாளிகள்னால நன்மை கிடைக்கும். அது மாதிரி உங்கள் ஒய்ஃப் சைட்லேருந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது நடக்கும். வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கஸ்டமரை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் கஸ்டமர்கள்னால அதிகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி உங்களுடைய பிராண்ட் நல்லா பூஸ்ட் ஆகும். அதனால் சேல்ஸும் நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ பணத்தை பொறுத்த அளவில் நல்ல வருமானம், அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் சொன்னேன் இல்லையா, நல்ல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால் சேவிங்ஸ் அதிகமாகும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நீங்கள் குறைச்சா சேவிங்ஸ் அதிகமாகும். அதனால் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், சேவிங்ஸை அதிகப்படுத்துங்க. ஃபேமிலி சம்மந்தமான, குடும்ப சம்மந்தமான சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக நல்ல செய்திகள் கிடைக்கும். இல்லை சொத்து சம்மந்தமாக உங்கள் அம்மா மூலமாகவோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதோ,
இல்லை நீங்கள் ஏற்கனவே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து அப்ரிசியேஷன் ஆகி நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்ற நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த நியூ சோர்ஸ் ஆஃப் இன்கம், இப்போ புதுசாக நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம், சைட் பிஸ்னஸ் மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் பண்ணுறாங்க, நடுவில் வந்து வேறு ஏதாவது இன்னொரு ஒரு தொழில் மூலமாக உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம், அது மாதிரியான வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குது. சாப்பாடு சம்மந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்குது. அதான் சொன்னேன்ல, நீங்கள் வெளில போனீங்கன்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட செலவுகள் இருக்கும். கோல்டு கோல்டு வந்து நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, தங்கம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் வருதீங்கன்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கங்க. இந்த காலத்தில் ரிஸ்க் வேண்டாம், ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நல்லா டெவலப் ஆகும், அப்ரிசியேஷன் கிடைக்கும், வேல்யூ கூடும். ஆனால் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் வந்து ரிஸ்க்குக்கு உள்ள ஒரு கிரகம் கிடையாது. அதனால் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது. ஜாலியாக பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால் ஜாலியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இப்போ பண்ணலாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக. இப்போ வந்து பொதுவாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் நல்லாயிருக்கும். மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மாதிரி வந்து 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலலாம் லாபங்கள் கிடைக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து சரியாகும். இல்லாட்டினா புதுசாக நீங்கள் உங்கள் மனைவியோட சில உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சேர்ந்து எதனா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவேறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவசரப்படக்கூடாது. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் வந்து அவசரப்படுவாங்க. செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரப்படுவாங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வராரு, எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசரப்படக்கூடாது, நிதானமாக நடந்துக்கணும். இது மாதிரிலாம் பண்ணி ஈகோ சம்மந்தமான விஷயங்கள், அவசரப்படுறது உங்களை பற்றி ஈகோவாக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி பேசும்போது உங்கள் வார்த்தைகளை கவனித்து பேசணும். ஹார்ஷான வார்த்தைகள், மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவும் சொல்லியிருக்கேன், நெகட்டிவும் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் நமக்கு வந்து இது பண்ணிக்கணும். பொதுவாக வந்து உங்கள் கூட பிறந்தவங்க மூலமாக கொஞ்சம் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா, உங்களுக்கு 8ல் வந்து குரு பகவான் இருக்காரா, அதனால வந்து கூட பிறந்தவங்களோட அவங்களுக்கு ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க, இல்லை பொறுமையாக நிதானமாக நடந்துக்குங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டுக்கு திடீர் விருந்தாளிகள் யாரும் வரலாம், அவங்க மூலமாக உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல ஷைனிங்காக இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களை பார்க்கும்போதே மற்றவங்க அட்ராக்டிவாக இருப்பீங்க, மற்றவங்களை கவரக்கூடிய பர்சனாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த காலகட்டத்தில். அது மாதிரி வந்து நல்ல மன நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. இந்த 2ல் சுக்கிரன் வந்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கணும், சுகர் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு நல்லா கவனிக்கணும். இல்லாட்டா சுகர் வந்து மெயின்டைன் பண்ணணும். சுகர் வந்து அதிகமாக போனாலும் பிரச்சனை, குறைச்சி வந்தாலும் பிரச்சனை. ஸோ சுகர் லெவலை நீங்கள் இப்போது செக் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில், ஜாக்கிரதைக்காக சொல்கிறேன். அது மாதிரி வந்து சாப்பிடும்போது அதிகமான இன்டேக், நம்ம அது அதிகமாக சாப்பிட்டு அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். அது மாதிரி வந்து உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2ஆம் இடம் இல்லையா, அதனால் வந்து தொண்டை சம்மந்தமான இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாக வந்து ஒரு இந்த 24 நாள், டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிரன்ல ஜென்ரலாக ஒரு பார்வையாக பார்த்தோம்னா ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கும். திடீர் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும், எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். புது இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும். புது இன்கம் சோர்ஸ் உருவாகிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உருவாகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு பெரிய பர்ச்சேஸ், இடம் நிலம் வீடு கட்டுறது, வீடு சம்மந்தமானது, இல்லை வீட்டில் வரக்கூடிய லக்ஸுரியாக சோஃபா வாங்குறது, பீரோ வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த மாதிரி வந்து ஒரு மேஜர் பர்ச்சேஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். அது மாதிரி வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும்.
அதிகரிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேச்சு சம்மந்தப்பட்ட துறைகள் இல்லைன்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதான் ஜிஸ்ட்டாக வந்து இந்த 24 நாளைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கும் இப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாரத்துக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். நல்ல உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்குல்ல, மற்றவங்களோட தொடர்பு உங்களோட பேச்சில் இனிமை அதிகரிக்கும். அது மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா பூஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து வெளியில் ட்ராவல் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில். இதுக்கு அடுத்து வரக்கூடிய 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இதுக்கு இந்த அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட நீங்கள் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. நல்ல குடும்ப சம்பந்தமானதோ பிஸ்னஸ் சம்பந்தமானதோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுக்கு வீட்டில் வந்து ஒருத்தர் பாண்டிங் நல்லா அதிகரிக்கும். ஏன்னா வெளியில் போவீங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அது மாதிரி வெளியில் நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கேரியரில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழிலையோ உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, நல்ல வந்து நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ரிசல்ட் நீங்கள் வேலை பார்த்துக்கிறது வந்து நீங்கள் எது தொட்டாலும் தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வேலை பார்க்கறதுல வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே சூப்பராக போகும். இந்த காலகட்டத்தில் இது நல்லா இருக்கும். உங்களுடைய வந்து வாய்ஸ் ரிலேட்டடாக பேச்சு சம்மந்தமான தொழிலில் உள்ளவங்களாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழிலில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். இங்கே ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஃபைனான்ஸ் வரும், நமக்கு பொருளாதாரம் வரும்பொழுது, நமக்கு பணங்காசு கிடைக்கும் பொழுது அதை வந்து சரியான சேனலைஸ் பண்ணி சரியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஃப்யூச்சருக்கு உதவும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அவங்களுடைய உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த கடைசியில் இந்த ஜனவரி வந்து 5ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடக்கூடிய விஷயங்களாக இருக்குது. பொதுவாக வந்து சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரன் அப்படின்றதுக்கு வந்து வெள்ளினாலே சுக்கிரன் அர்த்தம் இல்லையா, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்த நாள். ஸோ வெள்ளிக்கிழமை 2 குத்து விளக்கு 5 முகம் ஏற்றி ஒரு லக்ஷ்மி படத்தை வச்சு தாமரையை வச்சு நீங்கள் வந்து லக்ஷ்மியை வணங்குறது, ஸ்லோகங்கள் சொல்கிறது, இல்லை அர்ச்சனை பண்ணுறது, இல்லாட்டினா நீங்கள் உங்களுக்கு என்ன இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமாக 10 நிமிஷம், குறைஞ்சது 10 நிமிஷம் வச்சுங்களேன், 10 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு வந்து என்னென்ன காரியங்கள், நீங்கள் ஒரு கார் வாங்கினு காரில் போகிற மாதிரி கனவு காணுங்க. வீடு இருக்குன்னா வீடு கட்டுற மாதிரி உங்களுக்கு நல்ல வீடு சூப்பராக அமைஞ்ச மாதிரி கனவு காணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஓம் சும் சுக்ராய நமஹ அப்படின்னு சொல்லி 16 முறை நீங்கள் சுக்கிரனுக்குள்ள இந்த மூல மந்திர ஜெபம் பண்ணலாம். டெய்லி ஒரு 16 முறை சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அதில் வந்து ஒன்றும் காஸ்ட் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் சுக்கிரனை நீங்கள் உங்களுக்கு ஆத்மார்த்தம் வணங்குறதுக்கு யாரும் என்ன சொல்கிறது, ஓம் சும் சுக்ராய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு 16 முறை சொல்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.